விவசாயம் பண்ணீங்க அப்படின்னா 4 மாசத்துல சரியான வருமானம் உங்களால பார்க்க முடியும். முயல் விவசாயம் தான். இப்பெல்லாம் அந்த முயல் கறிக்கு அவ்வளோ டிமாண்ட் இருந்துகிட்டு இருக்கு. இந்த முயல் கறியில புரோட்டீன்ஸ், வைட்டமின்ஸ், நியூட்ரிஷியஸ் வேல்யூ அதிகமா இருக்கிறதுனால மக்கள் இந்த சிக்கன் மட்டன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே சில பேர்த்துக்கு ஹீட் ஆயிரும், சில பேர்த்துக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு, மட்டன் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ முயல் கறிக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில இந்த முயல் விவசாயம் லாபகரமானது அப்படின்னே சொல்லலாம். வெறும் 4 மாசத்துல நல்ல வருமானம் தரக்கூடிய இந்த முயல் விவசாயத்தை எப்படி பண்றது, இதோட பண்புகளை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த முயல் விவசாயம் அப்படின்னா என்ன, இதுக்கு எந்த மாதிரி எல்லாம் உணவுகள் நம்ம கொடுத்து வளர்க்கணும் அப்படிங்கிற எல்லாவற்றையும் இந்த ஒரு வீடியோல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. வெல்கம் டு பாஸ்வாலா ஃபார்மிங் தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். ஒரு முயலுடைய கேரக்டர் வைஸை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபார்ம் வச்சுட்டு அதோடைய ட்ராவல் பண்ணணும். ட்ராவல் பண்ணும்போது பொறுக்கும்போது ஒரு குட்டியுடைய வெயிட் வந்து 50 to 70 கிராம் சின்னதாக இருக்கும். அதே ஒரு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 300 கிராம்ஸ் மேலே வளரக்கூடியது. ஒரு வருஷம் முயல் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு சின்சிலான்ற ஒரு வெரைட்டி இருக்குது. அது 4லேருந்து 7 கிலோ கூட வரும். நியூசிலாந்து வெயிட்டும் அதே மாதிரி தான் அந்த வெயிட் கொடுக்கும். இந்த கிரே ஜெயிண்ட்டும் பிளாக் ஜெயிண்ட்டும் வந்து 2லேருந்து 3 கிலோ வரும். இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ரேபிட்டில் வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் தி வெயிட் வந்து கூடுதலாக இருக்குது, அப் அண்ட் டவுன் இருக்கும். இது வந்து நம்ம க்ரோவிங்கில் வந்து பார்க்கக்கூடிய ஊட்டச்சத்து பொருட்கள் வந்து காலையில் என்ன கொடுக்கணும், மத்தியானம் என்ன கொடுக்கணும், ஈவினிங் என்ன கொடுக்கணும் அப்படின்ட்டு நாம் வந்து ட்ரைனிங்கில் சொல்லும்போது எல்லா லிஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி வழங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல போகிறோம். அதுக்கு அந்த கன்சூமர் வந்து இப்போ பண்ண வாடிக்கையாளர் வந்து கவனமாக வந்து தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் என்னென்னா, பொறுக்கிற குட்டி பால் குடிக்குமா கொஷன் மார்க். அதை தான் சொல்கிறேன் நான். பொறுக்கிற குட்டி வந்து கண்டிப்பாக தாய் முயல்கள்லேருந்து பால் தானாக குடிக்கும். நீங்கள் வந்து குடுப்பாட்டுறதுன்னு அவசியமே கிடையாது. 2வது வந்து கூண்டு அமுத்தி கொடுக்கணுமா அப்படின்னா, குட்டி போடுறக்கூடிய தனவத்தில் வரும்போது அந்த காம்பு பக்கத்தில் இருக்கிற முடிகள் எல்லாம் அது எடுத்து தானாக வந்து கூண்டு கட்டும். அப்போது உங்களுடைய மைண்ட் என்ன ஆகுது, இது குட்டி போட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீடிங்க்காக கொடுக்கறக்கூடியது சின்சிலா, நியூசிலாந்து வெயிட், சோவியத் சின்சிலா, கிரே ஜெயின், பிளாக் ஜெயின், ஹங்கோரா அப்படின்னு சொல்லிட்டு அது முடிக்காக வளர்க்குறது. இந்த 4-5 ப்ரீடு தான் வந்து நம்ம டச் வெரைட்டிஸ். இது காட்டு முயல் அல்ல. இது வந்து ஃபார்மில் தயாரிக்கப்பட்ட, மனிதனால் தயாரிக்கப்பட்ட ஒரு விலங்குகள் தான் இந்த அனிமல்ஸு. அதனால் வந்து ஃபாரஸ்ட் அனிமலுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஒரு 50 கிராம்லேருந்து 7 கிலோவில் கூட வளரக்கூடிய வெயிட் க்ரோத்திங்கை வந்து நாட்கள் வந்து கண்டிப்பாக எடுக்கும். அந்த நாட்களுடைய 1 இயர், 1.5 இயர், 2 இயர்ஸ், 3 இயர்ஸ் எந்த மாதிரி இருக்கோ அதோடைய சென்சிட்டிவ்ஸுக்கு எடுத்துகிட்டு அது வளரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நம்ம ஊட்டச்சத்து பொருட்கள் வந்து தீவனமாக கொடுக்கும்போது நல்ல வளர்ச்சி ஆகும். 4 மாதத்துக்கெல்லாம் 4 கிலோ வளரக்கூடிய சின்சில இருக்குது. அந்த மாதிரி வளரக்கூடிய வந்து பிராணிகளில் வந்து ஒன்றா பெட்டாக வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வளர்க்குறது ஒன்று. அந்த பெட்டாக வளர்த்தாலும் நம்மளுக்கு கமர்ஷியலில் ஏதாச்சும் மந்த்லி கெயின் வரணும். அந்த கெயினுக்காக வளரக்கூடிய முயல்கள் வந்து ஒரு 4 ரகங்கள்: சின்சிலா, நியூசிலாந்து வெயிட்டு, கிரே ஜெயிண்ட்டு, பிளாக் ஜெயிண்ட்டு, கலிஃபோர்னியா. அந்த மாதிரி அது நம்மக்கிட்ட அதில் எல்லாமே டச் வெரைட்டிஸ் இருக்குது. நம்மள ப்ரீடிங் செக்ஷன்லேருந்து கொண்டு வந்து ஒரு யூனிட் 25,000 ரூபாய் மாதிரி விற்றுட்டு இருக்கோம். இந்தியன் பண்ணி பார்த்த நேர்கள் வந்தாலும் டேரெக்டாக வந்து அரவிந்த் மாடர்ன் ஃபார்ம்னு வரலாம், வாங்கிட்டு போகலாம், வளர்க்கலாம். அந்த பகுதியிலே நான் மார்க்கெட்டிங் அசூரன்ஸ் பண்ணித்தரேன். இந்த முயல்கள் வந்து எல்லா கிளைமேட்டில் வளர்க்கணும், சீ சோர்ஸில் பண்ண முடியாது. இந்த உப்பு காற்றப்பட்டாலே வந்து ஸ்கின் டிசீஸ் அதிகமாக வந்துடும். மற்ற வந்து பார்த்தா டெம்பரேச்சர் வந்து 29 to 30 டெம்பரேச்சரில் வளர்க்கணும். இப்போ கொடைக்கானல், நம்ம ஊட்டி இந்த மாதிரி எல்லாம் நல்லா வளரக்கூடியது. நம்ம ராம்நாத் டிஸ்ட்ரிக்கு, நம்ம வேலூர் இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஹீட் ஆச்சுன்னா அதுக்கு ஃபேனு, தண்ணி பாட்டு, இந்த கூலர்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அந்த ஏப்ரல் மே மாதத்தில் மெயின்டைன் பண்ணணும். சீ சோர்ஸில் கண்டிப்பாக வந்து நம்ம சீ சோர்ஸில் இருக்கிறவங்க யாருமே முயல் வளர்க்காதீங்க. இந்த முயல் வளராது, வளர்ந்தாலும் டிசீஸில் வந்து செத்துரும். கமர்ஷியலாக போகும்போது நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே கமர்ஷியல் தான், மீட் இண்டஸ்ட்ரியல் தான். பெட்டுக்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அழகான வந்து 2 கொடுங்க சார், 3 கொடுங்கன்னு அந்த நியூசிலாந்து வெயிட்டு கண்ணு வந்து ரெட்டாக இருக்கும். அதுதான் நியூசிலாந்து வெயிட்டு. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது டிச் வெரைட்டிஸில் வந்து ஸ்மால் பேபிஸ் இருக்கும், பன்னீஸ்ன்னுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி ஆனால் கூட 1.5 கிலோ வளராது. அது வந்து பெட்டாக யூஸ் பண்ணுறலாம், வீட்டில் வளர்க்குறாங்க. அது நம்ம அழகுக்காக எவ்வளோன்னா வளர்த்துக்கலாம். தவிர கமர்ஷியலில் வளர்க்கும்போது
நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரீட்ஸ் தான் வளர்க்கணும். இந்த முயல் விவசாயம் பண்றதுக்கு முன்னாடி இந்த முயலோட பண்புகள் என்ன அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமானது. அதை தான் நீங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. இப்போ தொடர்ந்து இந்த முயலுக்கு எப்படி எல்லாம் நம்ம உணவுகள் கொடுக்கலாம், எந்த மாதிரி நேரத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லாவற்றையும் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த முயல் விவசாயத்தை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம பாசல் அப்ளிகேஷன் இருக்கக்கூடிய இந்த முயல் விவசாயம் கோர்ஸை கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க ஃபுல் வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம். பெரும்பாலும் வந்து முயல் வந்து தண்ணி குடிக்காது அப்படின்ட்டு தான் எல்லாருக்கும் நினைக்கிறீங்க. இது ஹைப்ரிட் முயலான்றதுனால காலையில் 6 to 7 வந்து க்ளீனிங். ஏன்னா கூண்டில் போடக்கூடிய முன்னாள் போட்டக்கூடிய கூண்டில் அதுக்குரிய எல்லா தாவரங்களும் மற்ற தீவனங்கள் போட்டுறது க்ளீன் பண்ணணும். அது 6 to 7 க்ளீன் ஆன அப்படின்னா 8 to 9க்குள்ளே வந்து ஒரு ஸ்டீல் கப்பு பிளாஸ்டிக் கப்பில் வந்து கோதுமை தோடு, புண்ணாக்கு, மக்காச்சோளம் பவுட்ரு, டால்ஸ் பவுடரெல்லாம் கலந்து ஒரு முயலுக்கு வந்து 100 கிராம்ஸ் கொடுக்கணும். அது வந்து கை கொட்டாமல் கலக்கணும். அந்த மாதிரி கொடுக்கும்போது அது வந்து காலையில் தீவனம். அது வந்து 9 to 10 வைக்கும்போது 11 to 12 மணிக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த கப்பு கழுவிட்டு அந்த கப்பில் வந்து ஒரு 50 to 100 ml வந்து தண்ணி போடணும். அதுக்கு தேவைப்பட்டு மைண்டு வந்துச்சுன்னா முயல் கண்டிப்பாக தண்ணி குடிக்கும், இல்லைன்னா தட்டி விட்டுருவோம். காலையில் ஒரே வாட்டி தான், மீதி வந்து தண்ணி வைக்க தேவை கிடையாது. 2 to 3 வந்து வெஜிடபிள்ஸு, கேபேஜு, கேரட்டு, நௌக்கோல், முள்ளங்கி இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கு மேலே வந்து நம்மக்கிட்ட வெஜிடபிள்ஸே இல்லை அப்படின்னு சொன்னால் பச்சை தீவனங்கள் வந்து நம்ம வந்து ஸ்டைலோ ஃபஸ்ட்டு, குதிரை மசாலா, 3வது அருகம்பில்லு, 4வது பூண்டுகள், நம்ம காட்டில் கிடைக்கிற பூண்டுகள் போட்டு விடலாம். திருப்பி சாயந்தரம் வந்து நம்ம ஒரு 3 மணிக்கு வந்து அதே ஃபீட் கொடுத்து ஒரு நாளைக்கு 1 கிலோ 400 கிராம் 2 கிலோ தீவனம் சாப்பிடும் ஒரு முயல். பாய்சன் ஃபுட் இருக்குது. இந்த முட்டைக்கோசில் வந்து பார்த்தீங்கன்னா பாய்சன் தான் அடிச்சிருப்பாங்க. அந்த முட்டைக்கோசு வந்து பாய்சனில் அடிக்கும்போது என்னன்னா அது வந்து சாப்பிடும்போது டிவார்மிங் ஆகும், முடி கொட்டும். இந்த மாதிரி வந்து பாய்சன் கலந்த ஃபீட் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி காய்கறிகளை வந்து கெட்டுப்போன காய்கறிகள் கொடுக்கக்கூடாது. அதே வந்து நம்ம கொடுக்கறக்கூடிய தீவனங்கள் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கறது ரொம்ப நல்லா அருமையானது. இந்த கசப்பான இருக்கிற தலைகள், இப்போ வேப்பந்தலை இருக்குது, ஆலந்தரை இருக்குது, நிறைய இப்போ கசப்பு தரை இருக்குதெல்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இது பைலட் ஃபீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஃபேஜிடிசியஸில் வந்து பார்த்தீங்கன்னா முயலுக்குன்றதே நிறைய ஃபீட் இருக்குது. நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கம்பெனி இருக்கும். அந்த பைலட் ஃபீட்ஸ் எல்லாம் வந்து தண்ணியில் கலந்து கொடுங்க 3 times அப்படின்றாங்க. இப்போ நிறைய வந்து கிராமப்புறங்களில் இருக்கிற புல் கிடைக்கிது. டவுனில் இருக்கிறவங்களுக்கு புல் இல்லை, என்ன பண்ணலாம், நான் முயல் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த பைலட் ஃபீடு தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம். நாங்கள் வந்து இங்கே 150 ஏக்கர் லேண்ட் இருக்கிறதுனால வந்து எல்லாமே வந்து பச்சை தீவனங்கள் வந்து அன்றைக்கி என்ன டைமுக்கு தேவையோ அந்த ஃபீட் கொண்டு வந்து போட்டுட்டு இருக்கிறோம். இந்த வெஜிடபிள்ஸ் நாங்கள் வந்து ஆர்கானிக்காக விளைஞ்சிட்டு இருக்கோம். அந்த வெஜிடபிள் கொடுத்துறோம். எனக்கு அல்லாரம் அப்புறப்பட்டது ஒசூர் அப்படின்றது ஒரு பகுதியில் வந்து உழவர் சந்தை இருக்குது. அது அங்கே வந்து விற்காதது வந்து கழிஞ்சு போனது சின்ன சின்ன கேரட்டு, நௌக்கோல், முட்டைக்கோஸ் இதெல்லாம் வந்து நம்ம டிரைவர்ஸ் கனெக்ட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஒரு 5 நாளுக்கு தேவைப்படுது. அந்த மாதிரி வந்து நமக்கு ஆல்டர்னேட் ஃபீடு கிடைக்கிது. நம்ம தோட்டத்துலேயும் நாங்கள் எடுத்துக்கிறோம். வெளியே வர மக்களுக்கும் ட்ரைனிங் வரவங்களுக்கும் நாங்கள் லைவாக வந்து காமிக்கும்போது அவங்களுக்கு நாலேஜ் ஃபில் ஆகிடுது. ஸோ இன்னைக்கு ஒரு முயல் விவசாயம் எவ்வளோ லாபகரமானது, இதோட பண்புகள் எப்படி இருக்கும், எந்தெந்த மாதிரியான உணவுகள் கொடுக்கலாம், எப்படியெல்லாம் வளர்க்கலாம் அப்படிங்கிற எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஒரு கோர்ஸை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's Meghla Kannan signing off. நன்றி, வணக்கம். Bosswala. Be the boss.